ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஜிஎஃப் கேமிங். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, மினி ஸ்பாட் லைட் ஈவெண்ட்டில் வந்திருக்கு சூப்பர் 80. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம டவுன் ஹால் 17 அட்டாக் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே நண்பர்களே, இந்த அட்டாக்கில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா 7 சூப்பர் டி, 5 ஹீல், ஒரு பலூன், அப்புறம் கிங்கு, குயினு, வார்டன், ஆர்சி, அப்புறமா கொஞ்சம் ஸ்பெல், ரீகால் ஸ்பெல். ஃபஸ்ட்டில் என்ன கொண்டு போகிறேன்னா வால்கேரி, ரேஜி ஸ்பெல், ஃப்ரீ ஸ்பெல், அப்புறமா ட்ரூப் லான்ச்சரை வச்சு தான் நம்ம அடிக்க போகிறோம். இன்றைக்கி இந்த ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் வச்சு தான் இன்றைக்கி நம்ம டைட்டன் லீக்லேயும் அப்படியே வாரில் 2 அட்டாக் இருக்குது, அதையும் பார்க்க போகிறோம். டைட்டன் லீகில் ஆல்ரெடி அடித்து -53 கப்பு இதாயிருச்சு. இன்றைக்கி அட்டாக்கில் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி 3 அட்டாக் பண்ணிட்டேன், இன்னும் ஒரு 5 அட்டாக் இருக்குது, பார்ப்போம். அட்டாக் பண்ணலாமா? பிரைட்னஸை கூட்டிக்கலாம். ஓகே, நம்ம அட்டாக் பண்ண போகிற டவுன் ஹால் 17ஓட பேஸு தான். எல்லா மெயின் டிஃபென்ஸும் டவுன் ஹாலோட சென்டரில் தான் இருக்குது. ஓகே, நம்ம இப்போ ஆர்சி எங்கே இருக்கலான்னு பிளான் போடுவோம். மல்டி ஆர்ச்சர், ரிகோஜெட் கெனான் எல்லாமே ஒரே பக்கத்தில் தான் இருக்குது. சென்டரில் இறக்கி விட்டு ஒரு ரேஜை போட்டால் காலி ஆயிரும். ஓகே, எங்கே ஆர்சி இறக்கலாம்? ஓகே, இந்த மல்டி ஆர்ச்சர் பக்கமாகவே இறக்கலாம் ஆர்சி. அடுத்த இன்விசிபிள் வந்து எப்போ போடலாம்? இன்விசிபிள் ஸ்பெல் எப்போ போடலான்னா ஸ்பிரிட் பாக்ஸோட எஃபெக்ட் வந்து எப்போ போடலாம்? எப்போ போடலாம்? இந்த 2 இன்விசிபிள் வந்துருச்சுங்க, வேஸ்ட் ஆகிடுச்சு. எப்பயாச்சும் அடுத்த இன்விசிபிளை கரெக்டாக போடுவோம். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. ரெக்வஜெட் கெனான் எல்லாம் கிடைக்குது. ஓகே தான், நல்ல வேலை. இப்போ கால் பண்ணிக்கலாம். கால் போடும். பிளாஞ்சர் எங்கே இருக்கும்? அப்புறம் கிங்கு, குயின், எல்லாம் சூப்பர் டீ இந்த பக்கம் இறக்கி விட்டு, கிளியர் போட்டு, வாடகை போட்டு, பலூன் இறக்கி விட்டு, ரேஜை போட்டு, ஜம்பிங் ஸ்பெல்லிங் போட்டு அடிக்க வேண்டியது. ரேஜை போடலாம். போட்ட ஜம்பிங் ஸ்பெல்லில் எல்லாம் உள்ளே வந்துட்டுருக்கு. ஒரு ஃப்ரீஸ் ஸ்பெல் போடுவோம். அப்படியே பின்னாடி இந்த ரீகால் பண்ண ஆர்சி இறக்கிடுவோம். ஓகே, ஆர்சி வார்டனோட எபிலிட்டிக்குள்ளே கவர் ஆகுற மாதிரி வார்டன் எபிலிட்டியை போட்டு. ஓகே, இன்விசிபிலிட்டிக்கு ஆகிடுச்சு. குயின் வந்து டவுன் ஹால் அடிச்சிருச்சு. சூப்பர். ஆர்சி ரெக்வஜெட் கெனால முடிச்சிருச்சு. சூப்பர். ஓகே, அது ரைட் சைடு மொத்தமாக கிளியர் பண்ணுது. இங்கே மீதி உள்ள ட்ரூப்ஸ் எல்லாம் லெஃப்ட் சைடு முடியுது. இந்த பேஸு தர மட்டும் ஆயிடுச்சுங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அடுத்த அட்டாக்கு நமக்கு வாரில் ஒரு 2 அட்டாக் இருக்குது, அந்த அட்டாக் தான் இனி பண்ணணும். ஓகே, இதில் ஒரு 4 அட்டாக் இருக்குது, இது அப்புறமா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வார் பேஸில் எப்படி அட்டாக் பண்ணுறதுன்னு பிளான் போடுவோம். பிளான் எல்லாம் போட்டுட்டு அப்புறம் அட்டாக் பண்ணும்போது வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ சிசி ட்ரூப்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. இனி டேரெக்ட் அட்டாக் போக வேண்டியதுதான். எல்லா ட்ரூப்ஸும் கரெக்டாக இருக்கா? அட்டாக். இந்த வார் பேஸ்லேயும் அதே அட்டாக் ஸ்ட்ராட்டஜி தான் பண்ண போகிறோம். ஆர்சி இறக்கி விட்டு இன்விசிபிளை போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா சூப்பர் ஹிட்டையும் இறக்கி விட்டு அட்டாக் பண்ண போகிறோம். ஆர்சியை நம்ம எங்கே இறக்கி விட போகிறோன்னா, என்ன கிளாக் பக்கத்தில் இருக்கிற மோனோலித்தை கிளியர் பண்ணுற மாதிரி ஆர்சியை இறக்கி விடுவோம். ஓகே, இப்போ இன்விசிபிள் போடணும். இன்விசிபிள். ஓகே, மோனோலித்து கிடச்சா நல்லா இருக்குங்க. எக்ஸ்போய் அடிச்சிட்ருக்கு. அடுத்து மோனோலித்து. ஓகே, மோனோலித்து கிடச்சிடும். ஓகே, சூப்பர் வேல்யூங்க. பாம் டவர், ஐஸ் கோலம் வருது சிசி ட்ரூப்னுட்டு. சிசி ட்ரூப்பை எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு போகணும்.
ஓகே, நமக்கு நல்ல வேல்யூ தான் கிடைக்குது. ஓகே, இந்த எக்ஸ்போ வரைக்கும் கிடச்சிருச்சுங்க. ஓகே, இன்னொரு லாஸ்ட் இன்விசிபிள், இது முடிஞ்சதை ரீகால் பண்ணிடலாம். இப்போது இங்கே குயினை இறக்கி விட்டு ஐஸ் கோலத்தை இங்கே இழுத்து அப்படியே இன்விசிபிள் ஸ்பெல்லையும் டிகர் பண்ணி விடணுங்க. ஓகே, இன்விசிபிள் டிகர் ஆகுமா ஆகிடுச்சு. ஓகே, இந்த பக்கம் ஒரு சூப்பர் ஹிட்டு போட்டு பார்த்து கிரியேட் பண்ணுவோம். ஓகே, மீதி எல்லாம் சூப்பர் ஹிட்டு இங்கே இறக்கி விட்டுட்டு ட்ரோப் லான்ச்சரு, ஹீலரு, பலூனு, வார்டனு, கிங்கு எல்லாமே இங்கே இறக்க வேண்டியதுதான். சென்டரில் ஜம்பிங் ஸ்பெல்லை போடும் ரேஞ்சை போட்டு எல்லாத்தையும் உள்ளே வார்டன் அபிலிட்டியில் கவர் பண்ணணும். முன்னாடியே ஆர்சியை இறக்கி விட்டாச்சு. இப்போ வார்டன் அபிலிட்டியில் ஆர்சியை கவர் பண்ணால் ஃபுல் ஹீல் ஆகிரும். அதுக்கப்புறம் அது பாட்டுக்கு எல்லாத்தையும் அடிச்சிடும். ஓகே, இப்போ டவுன் காலுக்கு ஒரு ஃப்ரீஸை போட்டுடலாம். ஓகே, கிங் அபிலிட்டியும் தட்டி விட்டேன்னா டவுன் கால் அவ்வளோதான் க்ளோஸு. இப்போ 1 வயசில் ஃபஸ்ட் அட்டாக்லேயே நம்ம 3 ஸ்டார் எடுத்துட்டோம். ஓகே, எவ்வளோதாங்க, அது பாட்டுக்கு எல்லாமே அடிச்சிருக்கு. எவ்வளோ சூப்பர் ஹிட் இன்னும் இருக்குது பாருங்கள். இந்த அட்டாக் பண்ணுங்க, ரொம்ப ஈஸியாகவே அடிக்கலாம். என்னென்ன ட்ரூப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். அதை பார்த்து இந்த ட்ரூப்ஸ் எல்லாம் ட்ரைன் அப் பண்ணி எடுத்துகிட்டு போங்க, அடிங்க, அட்டாக் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படியும் 3 ஸ்டார் தான் கிடைக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொஞ்சம் இருக்குது, டைம் கூட முடியும், அது டைம் இருக்குது. ஆப்போசிட் அட்டாக் பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படி லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். கிளான் வேரில் நான் தான் ஃபஸ்ட் அட்டாக் பண்ணியிருக்கிறேன், 3 ஸ்டார். இனி அடுத்த அட்டாக் எப்படி போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். இதுதான் அடுத்த பேஸுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளுடைய லாஸ்ட் அட்டாக்கு. இது அப்புறமா பார்த்துக்கலாம் இந்த பேஸை. ஓகே, பாய் பாய்.